சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, யாருக்கு யாரை எப்பொழுது பிடிக்கும், யாருக்கு யாரை எப்பொழுது பிடிக்காது என்று இப்பொழுதெல்லாம் சொல்ல முடியாது. பிடிப்பதற்கும் அர்த்தம் இல்லாமல் காரணம் இல்லாமல் போய்விடுகிறது, பிடிக்காததற்கும் காரணம் இன்றி போய்விடுகிறது. இப்படித்தான் இந்த சூழ்நிலை போய்கொண்டு இருக்கிறது. உனக்கு நேற்று பிடித்தவர்கள் இன்று பிடிக்காமல் போய்விடுவார்கள், இன்று பிடித்து கொண்டு இருப்பவர்கள் நாளை பிடிக்காமல் போய்விடுவார்கள். இது உனக்கு மட்டுமல்ல, அனைவர் மனதிலும் இந்த நிலைதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. யாரையும் நிரந்தரமாக யாருக்கும் பிடிக்கப்பது இல்லை. உன்னுடன் அன்பாக பாசமாக பேசிக்கொண்டு இருந்த சில பேர் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் எங்கே அவர்கள் உன்னை வந்து சந்தித்தால் நீ அவர்களிடம் உதவி கேட்டு விடுவாயோ என்று எதிரே பார்த்தும் பார்க்காதது போலத்தான் சென்று விடுவார்கள். நேற்று வரை உன்னை மிகவும் பிடித்து போய் உன்னில் நட்பில் இருந்து பழகி வந்தவர்களும் இந்த நிலையில்தான் அவர்கள் செல்வார்கள். என்ன வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எட்டி தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கும் மனிதர்கள் தான் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருப்பவர்களிடம்தான் அன்பும் பாசமும். அந்த வசதி எப்படி வருவது என்று யாரும் கவனிப்பதில்லை. எப்படி வந்தாலும் பரவாயில்லை, என்ன தவறு செய்தாலும் பரவாயில்லை. வசதி இருக்கிறதா, மரியாதை அன்பும் கொடுக்கின்றோம். வசதி வாய்ப்பு இல்லையா, மரியாதையும் அன்பும் கிடையாது என்று அது நெருங்கிய உறவாக இருந்தாலும், உயிருக்கு உறவான நண்பனாக இருந்தாலும், வசதி வாய்ப்புகள் இருந்தால் மட்டுமே அனைத்தும் கிடைக்கும். அந்த உலகம் இது. என்ன சாயப்பா இப்படி சொல்லிவிட்டீர்கள் என்று என்னிடம் கேட்காதே. நீ மட்டுமல்ல, என் குழந்தைகளின் அநேகம் பேர் இதை சொல்லித்தான் வேதனைப்பட்டு உள்ளார்கள். யாராக இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் இருந்தால்தான் அன்பும் பாசமும் தேடி வரும். அந்த வசதி வாய்ப்பை நான் உனக்கு தருகிறேன். உன் வாழ்க்கையில் குறைவுகளை நிறைவாக்கி உன்னை நான் வாழ வைக்கப் போகிறேன். உன்னை எட்டி நின்று வேடிக்கை பார்த்து உன்னை பார்த்தும் பார்க்காமலும் சென்ற நண்பர்களை தேடி வந்து உன்னிடம் அறிமுகப்படுத்தப் போகிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த நிலை வரத்தான் போகிறது. உன்னிடம் வந்து அவர்களை அறிமுகம் படுத்தி உன் அன்பிற்காக ஏங்கும் நிலை உருவாகத்தான் போகிறது. இத்தனை காலம் தன் இஷ்டம் போல வாழ்ந்த உன் துணை, தன் வாழ்வில் உன்னை வேண்டாம் என்று சென்ற உன் துணை இப்பொழுது ஒரு புது உறவை தன்னிடம் சேர்த்து இருக்கிறார் என்று நான் சொன்னேன் அல்லவா? அந்த உறவு யார் தெரியுமா? அந்த உறவு நான் தான். என்னை தான் புது உறவாக உன் துணை சேர்த்து கொண்டார். நானும் பல காலமாக இதைத்தான் எதிர்பார்த்து வந்தேன். என் குழந்தையின் வாழ்க்கை சீராக வேண்டும் என்றால் நான் உன் துணையின் இல்லம் செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது இல்லம் மட்டுமல்ல, உன் துணையின் உள்ளத்திலும் நான் தான் இருக்கிறேன். உனக்கு சந்தோஷமா நான் தான் சொன்னேன். இதை கேட்க பின்பு உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரும் என்று உன் மனதில் நிறைந்திருக்கும் உன் சாயப்பா உன் வாழ்க்கையை கட்டாயமாக மாற வைப்பேன். உன் துணையின் திசையை உன் பக்கமாக திருப்பி உன் துணையோடு நான் உன்னை இணைய வைப்பேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.